ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் இப்போ பைமோட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது ரிலேட்டடாக நிறைய பேருக்கு நிறைய டவுட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். அதேபோல் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. அதை பற்றியுமே சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் எப்படி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் எப்படி இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் பண்ணுறது, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகல, பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஃபார்ம் சப்மிட் பண்ணல. பை மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட டவுன்லைன் பாயிண்ட்ஸ் எனக்கு வந்து ஆட் ஆகல. ரிஜிஸ்டர் பண்ணக்குள்ள எனக்கு எரர் வருது. ஸோ இந்த மாரி ஏகப்பட்ட டவுட் இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கான டவுட்டுமே இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, பைமோட் ஆப் இன்ஸ்டால படுத்த பத்தி நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இப்போ இன்ஸ்டால பொறுத்தவரைக்கும் பைமோட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அப்ளைன் கிட்ட லிங்க் வாங்கணும். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு அப்ளைன் இல்ல அப்டின்னா, நீங்க யாராச்சும் கான்டாக்ட் பண்ணீங்களா? கான்டாக்ட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு எஸ்பிஐல யார் உங்களுக்கு தெரியுமோ, யார் உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணுவாங்களோ, அவங்கள்ட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா, அவங்க இதே போல ஒரு குரூப் ஒண்ணு வச்சிருப்பாங்க கண்டிப்பா. சரிங்களா? நம்ம ஒரு குரூப் தான் இது. ஸோ அவங்க ஒரு குரூப் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த குரூப் அதில ஜாயின் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஜாயின் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட பைமோட் லிங்க் கேளுங்க. பைமோட் லிங்க் குடுத்தாங்கன்னா, ஸோ அத வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? ஸோ அவங்களோட பைமோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, அனுப்பிட்டாங்க. இப்ப இது வந்து என்னுடைய குரூப்ல நான் சென்ட் பண்ணது. பைமோட்டுடைய லிங்க்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் பைமோட் லிங்க் சரிங்களா? இது என்னோட குரூப் மெம்பர்ஸ்க்கு நான் வந்து 131 பேருக்கு நான் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாரி வந்துருங்களா? ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, லிங்க்க தொட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆனா இந்த மாரி வரும். கீழ உங்க அக்கவுண்ட் இருக்கும். அந்த அக்கவுண்ட்ட டச் பண்ணுங்க. அக்கவுண்ட் டச் பண்ணி மொபைல் நம்பர் நீங்க போடணும். சரிங்களா? மொபைல் நம்பர் நீங்க போட்டுட்டு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கேட்குங்க. சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேமுக்கு கீழ ரெஃபரல் கோடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்குது அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க அப்ளைன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரெஃபரல் கோடு கேளுங்க. ரெஃபரல் கோடு கேட்காமலே நீங்க வந்து சைன் அப் குடுத்துட்டு ஓடிபி குடுத்துட்டீங்கன்னா, நீங்க அவங்க டீம்ல மாட்டீங்க. லிங்க் வச்சு டவுன்லோட் பண்ணாலுமே அது வேஸ்ட் தான். நீங்க தனியா போயிடுவீங்க. அதனால ரெஃபரல் கோடு கேட்டது நான் லிங்க் வச்சு தான் டவுன்லோட் பண்ணேன். ரெஃபரல் கோடு கேட்டா தான் உங்க அப்ளைன்ட்ட ரெஃபரல் கோடு கேட்டுட்டு, ஸோ நீங்க அந்த கோட போட்டுட்டு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, நீங்க உங்க அப்ளைன்ட்ட போயிடுவீங்க. 200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் டவுட் நம்ம கிளாரிஃபை பண்ணி சரிங்களா? அதேபோல செகண்ட் பாயிண்ட் என்ன அப்டின்னா, ப்ரோ நான் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். இருந்தாலும் 200 பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிருக்குன்னா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வேற வழி இல்ல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தப்பா தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இப்ப இந்த மை ரிவார்ட்ஸ்ல போனீங்க அப்டின்னா, உங்களுக்கு கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, 200 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகி இருக்கணும். 200 பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிருந்தா மட்டும் தான் நீங்க உங்க டவுன்லைன் கிட்ட போயிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா இல்ல. அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கேட்குறீங்க. ப்ரோ இப்ப அவங்க தெரியாம பண்ட்டாங்க. அப்ப என்ன ப்ரோ பண்றதுன்னா, ஸோ வேற ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. வேற மொபைல் நம்பர வச்சு புதுசா ரிஜிஸ்டர் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? அதனால நீங்க பண்றப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மை அக்கவுண்ட் குடுத்து ரிஜிஸ்டர் பண்ணக்குள்ளயே லிங்க் வச்சு பண்ணாலுமே ரெஃபரல் கோடு கேட்குது அப்டின்னா, ரெஃபரல் கோடு எங்க இருக்கும் அப்டின்னா, இந்த கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க இன்வைட் ஃபிரெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அங்கேயே உங்களுக்கு ரெஃபரல் குடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க. ரெஃபரல் கோடுன்னு இருக்குல்ல 00LB தான் என்னுடைய ரெஃபரல் கோட். சரிங்களா? உங்களுக்கு ரெஃபரல் கோடு கேட்குது ரிஜிஸ்டர் பண்ணக்குள்ள டவுன்லோட் கேளுங்க. ஏன்னா, நீங்க அவங்க அப்டியே குடுத்துட்டாங்கன்னா, உங்களுக்கு தான் ரிஸ்க் ஆயிடும். சரிங்களா? உங்க டவுன்லைன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் பண்ண லிங்க் குடுக்கக்குள்ளயே உங்களுக்கு ரெஃபரல் கோடு கேட்டுச்சுன்னா, இந்த லிங்க் இந்த கோடு போட்டு நீங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க சொல்லிருங்க. சரிங்களா? ஸோ அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. அதேபோல இன்னொரு டவுட்டுமே இருந்துட்டு, ப்ரோ நான் ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைமோட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, லாகின் பண்ணக்குள்ள எனக்கு ஓடிபி கேட்குது. எதனா பிரச்சனையா? அப்படின்னு கேட்பீங்க. ஸோ பிரச்சனைலாம் ஒண்ணுமே இல்லங்க. சரிங்களா? ஸோ ஓடிபி வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, லாகின் பண்ணி பார்க்கறதுக்கு ஓடிபி போட்டு தான் போற மாரி தான் இருக்கு. ஸோ அத நீங்க வச்சு இன்னும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? அதேபோல இன்னொரு டவுட் என்னன்னா, என்னுடைய மொபைலுக்கு பைமோட் ஓப்பன் ஆக மாட்டுது ப்ரோ அப்படின்னு சில பேர் சொல்றீங்க. அது சுத்திக்கிட்டே இருக்கு. சிவப்பு கலர்ல இருக்கு, வெள்ள கலர்ல இருக்குன்னு சொல்லிட்டு, உங்களோட நெட்வொர்க்க செக் பண்ணுங்க. வைஃபை வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க. சப்போஸ் அது முடியல அப்படின்னா, ஸோ அதுக்கு ஒரு வீடியோ தனியா மேக் பண்ணி போறோம். சில செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? இந்த மேக்ஸிமம் நெட்டு இத நீங்க இப்ப கரெக்ட்டா வச்சிருந்தாலே கரெக்ட்டா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் டவுட் என்ன அப்படின்னா, இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்க பார்த்துக்கலாங்களா? ஸோ இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் தாங்க நெறைய பேருக்கு நெறைய டவுட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. அதுல வந்து எப்படி ப்ரோ டைட்டில் போடுறது? எப்படி வந்து இது பண்றது? அது அப்புறம் நெறைய பேர் கேட்குறீங்க. சரிங்களா? அத நான் உங்களுக்கு டெமோவா நான் பண்ணி காட்டுறேன். எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆ இப்போ வந்து YouTubeலே நம்ம எடுத்துக்குமே. ஓகேங்களா? இப்போ YouTubeயே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அத டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வைக்கணும்? ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் திரும்பி ஒரு இது குடுத்துடுறேன். சரிங்களா? எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ இப்ப பாருங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்ப நான் வீடியோ செலக்ட் பண்ணி அப்லோட் பண்றதுக்கு வந்துட்டேன். சரிங்களா? ஸோ அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்டின்னா, உங்களுக்கு என்ன இருக்கும்? கிரியேட் எ டைட்டில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். சரிங்களா? இந்த டைட்டில்ல நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க என்ன வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ, அந்த வீடியோக்கு சம்மந்தமான டைட்டில் வந்து குடுக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கா சம்மந்தமான இது மட்டும் தான் நீங்க குடுக்கணும். மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ ஒண்ணு ரெடி பண்ணிட்டு, இதில வந்து நீங்க வந்து வேற ஒண்ணு குடுக்கக்கூடாது. சரிங்களா? அதனால இப்ப நான் வந்து Telegram செட்டிங்ஸ பத்தி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, Telegramனுடைய செட்டிங்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ்ன்னு போட்டேன். சரிங்களா? இத நீங்க போட்டு என்ன பண்ணணும்னா, பக்கத்தில ஒரு ஹேஷ்டேக் போட்டுங்க.
ஸோ ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியா கூட ஆட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் கூட ஆட் பண்ணலாம். இருந்தாலும் நான் வந்து சொல்றேன் சரிங்களா? ஸோ ஹேஷ்டேக் போட்டுட்டு நீங்க என்ன வீடியோ போட்டிருக்கீங்களோ அதுக்கு சம்மந்தமா ஒரு ஹேஷ்டேக் போட்டு ஒரு இது இப்போ டெலகிராமுடைய செட்டிங்ஸ் தானே போட்டிருக்கேன். இங்க நான் வந்து டெலகிராம் அப்படின்னு கூட நான் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா? TELEGARAM சரிங்களா? இந்த மாரி கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஹேஷ்டேக் கடைசியில கூட ஆட் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். நான் வந்து ஃபர்ஸ்ட்டே கூட ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு என்ன வீடியோ போடுறனோ, அதுக்கு அது சம்மந்தமான வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். போட்ட பிறகு அதுக்கு சம்மந்தமான என்ன வீடியோ போடுறீங்களோ, அதுக்கு சம்மந்தமான ஒரு ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? சேர்த்துட்ட பிறகு என்ன பண்ணணும் அப்டின்னா, SBOல வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. ஸோ அங்கருந்து நீங்க என்ன பண்ணணும், ஒரு 3 கீவேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணணும். கீவேர்ட்னா என்ன அப்டின்னா, அவங்களே வந்து ஸ்பான்சர் கன்டென்ட் குடுத்துருக்காங்கல்ல, ஹேஷ்டேக் இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா, கீவேர்ட் அப்டின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பண்ண போறோம். சரிங்களா? இங்க ஹேஷ்டேக் தான் நமக்கு குடுத்துருக்காங்க. இத நம்ம ஹேஷ்டேக் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இப்ப பாருங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இது மட்டும் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். 3 காப்பி பண்ணிட்டு, ஸோ இங்க டைட்டில்ல வரேன். டைட்டில் வந்துட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் குடுக்குறேன். இதில ஹேஷ்டேக் மட்டும் நான் என்ன பண்றேன், எடுத்துடுறேன். சரிங்களா? ஸோ ஹேஷ்டேக் மட்டும் நான் பாருங்க ரிமூவ் பண்றேன். ஓகே. ஸோ இதுக்கு எல்லாத்தையுமே நான் வந்து ஹேஷ்டேக் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ 3 கீவேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க டைட்டில்ல குடுக்கணும். எந்த கீவேர்ட் குடுக்கணும் அப்டின்னா, இங்க டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல உங்களுக்கு ஹேஷ்டேக் குடுத்துருப்பாங்க. ஸோ இங்க நான் ரவுண்ட் பண்றேன் பாருங்க இப்ப. இதுல குடுத்துருப்பாங்க உங்களுக்கு. சரிங்களா? இந்த ஹேஷ்டேக்ஸ்ல இருந்து தான் நீங்க ஒரு 3 லெட்டர் 3 இத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து காப்பி பண்ணணும். சரிங்களா? ஸோ 3 வேர்ட்ஸ் எடுத்து காப்பி பண்ணி இங்க நான் போட்டுருக்கிறேன். பார்த்துக்கங்க. ஸோ 1, 2, 3 இந்த மாரி ஹேஷ்டேக் இல்லாம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கணும். ஸோ அங்கருந்து காப்பி பண்ணி ஸோ எஜுகேஷனுடைய கீவேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து நீங்க ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ கன்டென்ட் சம்மந்தமான கன்டென்ட் நீங்க குடுத்துக்கணும். வீடியோ கன்டென்ட்க்கான அந்த கன்டென்ட் டைட்டில் குடுத்துட்டு, அதுக்கு சம்மந்தமான ஹேஷ்டேக் ஒண்ணு ஜாயின் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்களா? டைட்டில் ஓவருங்க. அப்ப டைட்டில் திரும்பி சொல்றேன் பாருங்க. நீங்க என்ன வீடியோ போடுறீங்களோ, அதுக்கு வீடியோ சம்மந்தமான என்ன பண்ணணும், டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கணும். அதுக்கு சம்மந்தமான ஒரு ஹேஷ்டேக் குடுத்துக்கங்க. ஹேஷ்டேக் குடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு அது பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, நீங்க எஜுகேஷனுடைய 3 கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணணும். சரிங்களா? இந்த ஹேஷ்டேக் கடைசியில கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஹேஷ்டேக் டெலகிராம்னு இருக்குல்ல, இந்த டெலகிராம் தூக்கி இங்க லாஸ்ட் கூட நீங்க ஆட் பண்ணலாம் ஹேஷ்டேக் போட்டு. அது உங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா? அடுத்து டிஸ்கிரிப்ஷன் எப்படி கூட ஆட் பண்றது? டிஸ்கிரிப்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய வீடியோக்கு சம்மந்தமான ஹேஷ்டேக்கும் ஜாயின் பண்ணணும், கீவேர்ட்ஸும் ஜாயின் பண்ணணும். ஸோ ஹேஷ்டேக்னா என்னது? கீவேர்ட்ஸ்னா என்னன்னா அப்படின்னா, ஹேஷ்டேக் போட்டு நீங்க பண்ணீங்கன்னா, அது ஹேஷ்டேக். ஹேஷ்டேக் இல்லாம எதனா எழுதுனீங்க அப்படின்னா, அது கீவேர்ட். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் எத பத்தி போட்டிருக்கேன்? டெலகிராம் பத்தி போட்டிருக்கேன். சரிங்களா? டெலகிராம் செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எழுதலாம். இது வந்து ஒரு கீவேர்ட். சரிங்களா? அடுத்து செட்டிங்ஸ் அப்படின்னு எழுதலாம். இது வந்து ஒரு கீவேர்ட். ஓகேங்களா? ஃபுல் டீட்டெயில்ஸ் இது வந்து ஒரு கீவேர்ட். ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கீவேர்ட் இந்த மாரி எழுதிடணும். அடுத்தது என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹேஷ்டேக் போட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, டெலகிராம் எழுதணும். சரிங்களா? இது வந்து ஹேஷ்டேக் இது. ஓகேங்களா? இந்த மாரி ஹேஷ்டேக் போட்டு நீங்க டெலிகிராம் அப்படின்னு எழுதணும். ஸோ இது வந்து அதிகமா எழுத வேணாம் நீங்க. ரொம்ப அதிகமாலாம் எழுத வேணாம். லைட்டா எழுதினாலே போதும். ஒரு 2 வேர்ட்ஸு, 3 வேர்ட்ஸு இந்த மாரி எழுதினாலே நீங்க போதும். ரொம்ப அதிகமா எழுதி நீங்க வந்து ரொம்ப இது பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணுங்க. ஸோ இது கீபோர்ட் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால எனக்கு டைப் பண்ணுறது கொஞ்சம் இதுவா இருக்குது. ஓகேங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே. ஸோ அப்போட மறந்துட்டேன் பாருங்க. ஓகே. இப்ப பாருங்க திரும்பி ஒரு ஹேஷ்டேக் எடுத்துக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோக்கு சம்மந்தமான ஹேஷ்டேக்கும் நீங்க வந்து குடுக்கணும். அதுக்கு சம்மந்தமான கீவேர்ட்ஸும் நீங்க குடுக்கணும். ஹேஷ்டேக்னா ஹேஷ்டேக் போட்டு வரும். கீவேர்ட்னா கீவேர்டு ஹேஷ்டேக் இல்லாம வரது எல்லா வேர்ட்ஸுமே கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து என்ன பண்ணணும்? SBIல குடுத்த அந்த ஸ்பான்சர் கன்டென்ட் நீங்க எப்பயும் போல ஆட் பண்ண போறீங்க. அவ்வளோதான். சரிங்களா? SBIல குடுத்த ஸ்பான்சர் கன்டென்ட்ட ஃபுல்லா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, காப்பி பண்ண பாருங்க நான் ஃபுல்லா காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஃபுல்லா காப்பி பண்ணிட்டு, ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்க வந்துட்டு என்ன பண்றேன்னா, இன் திஸ் வீடியோன்னு பார்த்தா அதுலேருந்து காப்பி பண்ணிட்டேன். இதில என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நீங்க வந்து இதில ஹேஷ்டேக் காப்பி பண்ணி போட்டீங்க. கரெக்ட்டா? ஸோ ஹேஷ்டேக் காப்பி பண்ணி போட்டுட்டு, இதில இன்னொரு விஷயமே குடுத்துருக்காங்க. இந்த ஹேஷ்டேக்லாம் இங்க இருக்குல்ல மேல எஜுகேஸ்டுடைய லேர்னிங் அதெல்லாம் குடுத்துருக்காங்கல்ல, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா, ஹேஷ்டேக் இல்லாம இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நீங்க எஜுகேஷனுடைய கீவேர்ட்ஸுமே நீங்க என்ன பண்ணலாம்னா, டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கீவேர்ட்ஸ் வேற, இது வேற நான் தெளிவா உங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? கீவேர்ட்ஸ்னா என்னது? ஹேஷ்டேக் இல்லாம இருக்கிறது கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ ஹேஷ்டேக் இருக்கிறது ஹேஷ்டேக். அப்போ மேல இருக்கிற ஹேஷ்டேக்க நம்ம எல்லாத்தையுமே போட்டோம். காப்பி பண்ணி போட்டோம். கீவேர்ட்ஸ் என்ன பண்ணோம்? அத அப்படியே திரும்பி காப்பி பண்ணி கீழ பேஸ்ட் பண்ணிட்டு, ஹேஷ்டேக்க மட்டும் டெலீட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஹேஷ்டேக்க மட்டும் நீங்க என்ன டெலீட் பண்ணிட்டீங்கன்னா, அது கீவேர்டா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆயிடும். அவ்வளோதாங்க விஷயம். சரிங்களா? இப்ப பாருங்க எல்லாமே நான் ப்ராப்பரா முடிச்சுட்டேன். அவ்வளோதான். இப்ப திரும்பி கூட நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்க. டைட்டில பொறுத்தவரைக்கும் எப்படி எழுதணும் அப்படின்னா, என்ன வீடியோ போடுறீங்களோ அதுக்கு சம்மந்தமான டைட்டில் குடுத்துக்கங்க.
ஸோ குடுத்துட்ட பிறகு அதுக்கு பக்கத்தில ஹேஷ்டேக் போட்டு என்ன வீடியோ கன்டென்ட் போடுறீங்களோ அதுக்கு சமமான ஹேஷ்டேக் குடுத்துருங்க டைட்டிலுக்கு. அது பக்கத்திலேயே 3 கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணணும். எஜுகேட் ஸ்டுடியோ 3 கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணணும். கீவேர்ட்ஸுக்கும், வேர்ட்ஸுக்கும் என்ன அர்த்தம் அப்டின்னா, ஹேஷ்டேக்ஸ்க்கும் ஹேஷ்டேக் போட்டு நீங்க பண்றீங்க, பக்கத்தில எழுதுறீங்கன்னா அது ஹேஷ்டேகு. ஹேஷ்டேக் இல்லாம எழுதுறது கீவேர்டு. அப்போ கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா குடுக்க சொல்லியிருக்காங்க டைட்டில்ல. ஸோ டைட்டில்ல கீவேர்டு குடுக்கணும்னா என்ன அப்டின்னா, இங்க ஹேஷ்டேக் குடுத்துருக்காங்கல்ல நம்மளுக்கு எஜுகேட் ஸ்டுடியோ ஹேஷ்டேக் குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஹேஷ்டேக் தான் நம்ம என்ன பண்ண போறோம், கீவேர்டா நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். அப்ப என்ன பண்ணணும், இதில ஒரு 3 வேர்ட்ஸ் நம்ம வந்து காப்பி பண்ணிக்க போறோம். ஹேஷ்டேக் இல்லாம அங்க வந்து டைட்டில் குடுக்க போறோம். குடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ அப்ப டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடி. அடுத்து என்னன்னா டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷன்ல என்ன பண்ண போறோம், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கன்டென்ட் போடுறீங்களோ, அதுக்கு சம்மந்தமான ஹேஷ்டேக்கும் ஜாயின் பண்ணணும். அதுக்கு சம்மந்தமான ஹேஷ்டேக் இல்லாம கீவேர்ட்ஸும் ஜாயின் பண்ணணும். இப்போ டெலகிராம் பத்தி போட்டிருக்குன்னா, டெலகிராம் செட்டிங்ஸ் பத்தி நீங்க அப்படியே வந்து டெலகிராம் செட்டிங்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸு, டெலகிராம் மோர் அப்டேட் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹேஷ்டேக் இல்லாம கீவேர்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணணும். சரிங்களா? அதேபோல ஹேஷ்டேக் ஓகேங்களா? ஒண்ணுமே இல்ல. ஒண்ணு எழுத போறீங்க. அதுக்கு ஹேஷ்டேக் இல்லாம ஒண்ணு எழுதணும். ஹேஷ்டேக் கூட ஒண்ணு எழுதணும். அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? அடுத்து என்ன ஸ்பான்சர் கன்டென்ட். ஸ்பான்சர் கன்டென்ட் எஸ்பிஐல வந்து காப்பி பண்ணி போட்டுக்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ போட்டுட்டு என்ன பண்ண போறீங்கன்னா, திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேட் ஸ்டுடியோ கீவேர்டு நீங்க கீழ எழுதணும். அப்ப எஜுகேட் ஸ்டுடியோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஹேஷ்டேக்ஸ் இது ஃபுல்லுத்தையும் அப்படியே காப்பி பண்ணி, இத மட்டும் காப்பி பண்ணி கீழ திரும்பி பேஸ்ட் பண்ணிட்டு, ஹேஷ்டேக் மட்டும் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இத தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா, மேலேயும் நீங்க போட்டுக்கலாம், கீழயும் வைக்கலாம். இந்த இது எழுதுனீங்கல்ல, இப்ப இந்த இது கீவேர்ட்ஸ் கன்டென்ட் கீவேர்ட்ஸும், ஹேஷ்டேக்ஸும் இத தூக்கி நீங்க கீழ கூட போட்டுக்கலாம். இன் திஸ் வீடியோ தூக்கி மேல கூட வச்சுக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம் தான். எப்படி வேணா வச்சுக்கலாம். அது மேல தான் இருக்கணும், கீழ தான் இருக்கணும். எந்த ஒரு கண்டிஷனுமே இல்ல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைனா இருந்தா நல்லாயிருக்கும். இன் திஸ் வீடியோ தூக்கி மேல ஃபர்ஸ்ட்ல போட்டுருங்க. இன் திஸ் வீடியோ வந்து ஸ்பான்சர் கன்டென்ட் ஃபர்ஸ்ட்ல இருக்கட்டும். இந்த செட்டிங்ஸ் உடைய கீவேர்டு, இந்த ஹேஷ்டேக் எல்லாம் கீழ இருக்கட்டும். எஜுகேஷன் உடைய கீவேர்டு கீழ இருக்கட்டும். ஓகே கரெக்ட்டா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாரி தான் மெத்தட்ல பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்ப இது வந்து ப்ராப்பரா உங்களுக்கு சொல்லியிருக்குன்னு நெனைக்கிறேன். அதேபோல வீடியோவுடைய கிளிப் 1, கிளிப் 2 நெறைய பேருக்கு அதில எதுவும் டவுட் வரல. ஸோ எதுனா இந்த ஸ்பான்சர் கன்டென்ட் ஆட் பண்றது. ஸ்பான்சர் கன்டென்ட் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா, ஓன் வாய்ஸ்ல அது எஜுகேஷன் ஸ்டுடியோ ஃபோட்டோ வச்சுக்கங்க. ஓன் வாய்ஸ்ல திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எடுகோஸ்ட்னு சொல்லிக்கங்க. 2வது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்க வீடியோ டெவலப் பண்ணி ஆட் பண்ண பிறகு 3வது உங்க கன்டென்ட் அவ்வளோதான். சரிங்களா? அவ்வளோ முடிஞ்சுது. நெக்ஸ்ட் டவுட் என்ன அப்டின்னா, எப்படி ப்ரோ நான் வந்து இதுல இது பண்றது? Facebookல எப்படி பண்றது? அப்படின்னு ஒரு 4 பேர் டவுட் கேட்குறீங்க. Facebookல அதே தாங்க சிம்பிள் தான். Facebookலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நீங்க என்ன வீடியோ போடுறீங்களோ, அந்த வீடியோவ செலக்ட் பண்ண போறீங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு மேல ஃபிரெண்ட்ஸா, பப்ளிக்கான்னு கேட்கும். அத வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துட்டு, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தானே இருக்கும். சே சம்திங் தானே குடுத்துருப்பாங்க. ஸோ, அது சே சம்திங்ல என்ன பண்ண போறீங்கன்னா, டைட்டில் குடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு என்ன வீடியோ டைட்டில் போடுறீங்களோ, அந்த டைட்டில் எல்லாம் குடுத்துருங்க. ஓகேங்களா? டைட்டில் குடுத்துட்டு, ஸோ என்ன பண்ணணும், அடுத்து பக்கத்தில ஹேஷ்டேக் ஜாயின் பண்ணணும். ஹேஷ்டேக்னா என்னது? நம்ம என்ன கன்டென்ட் போடுறோமோ, அதுக்கு சம்மந்தமான ஹேஷ்டேக் போட போறோம். ஹேஷ்டேக் போட்டு, இந்த இது இருக்கு இல்லையா? ஸ்பான்சர் கன்டென்ட் உடைய 3 கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணணும். அப்போ எடுகோஸ்ட்ன்னு நீங்க எழுதலாம். சரிங்களா? எடுகோஸ்ட் கோர்ஸ் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா, எடுகோஸ்ட் ஆன்லைன், லேர்னிங். ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 கீவேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க குடுக்கணும். ஸ்பான்சர் கன்டென்ட் கீவேர்ட் குடுக்கணும். அப்ப டைட்டில் முடிஞ்சது. கீழ லைட்டா கேப் விட்டுருங்க. சரிங்களா? லைட்டா கேப் விட்டுரு, ஸ்பான்சர் கன்டென்ட் இருக்கு இல்லையா? ஸ்பான்சர் கன்டென்ட்ட நீங்க வந்து இங்க பேஸ்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி ப்ரோ பண்றது? அப்படின்னு கேட்பீங்க. ஒண்ணுமே இல்ல. எஸ்பிஐல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பண்றீங்க இல்லையா? ஸ்பான்சர் கன்டென்ட் இது அதாவது காப்பி பண்றது. அதே தான் இங்கேயும் பண்ண போறீங்க. அப்படியே ஸ்பான்சர் கன்டென்ட்ட ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, காப்பி பண்ணிக்கங்க. ஓகேவா? ஓகே. ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபுல்லா நம்ம காப்பி பண்ணிட்டோம். ஓகே. அங்க டெலீட் பண்ணிக்கலாம் நம்ப. ஓகேவா? ஸ்பான்சர் கன்டென்ட் இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் குடுக்குறேன். பேஸ்ட் குடுத்துட்டு தேவையில்லாதது மட்டும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து ஸ்பான்சர் கன்டென்ட்டும் வந்து ஆட் பண்ணியாச்சு. கரெக்ட்டா? ஸோ அவ்வளோதான். ஸ்பான்சர் கன்டென்ட் வந்து இப்ப ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு கீழ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க தான் இன்னொரு முக்கியம் அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க வந்து என்ன டைட்டில் குடுத்துருக்கீங்களோ, என்ன வீடியோ மேக் பண்ணியிருக்கீங்களோ, அதுக்கு சம்மந்தமான ஹேஷ்டேக்ஸ் நீங்க பண்ணணும். சரிங்களா? இப்போ டெலகிராம் பத்தி போட்டிருக்கோம்னா, டெலகிராம் சேனல் அப்படியே குடுத்துடணும். சரிங்களா? ஒரு 2 ஹேஷ்டேக் மட்டும் நீங்க குடுத்துடலாம். ஓகேங்களா? குடுத்துட்ட பிறகு என்ன பண்ணலாம்னா, கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா, கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணணும் இல்லையா? கீவேர்ட்ஸ பொறுத்தவரைக்கும் எந்த கீவேர்டு? மேல டெலகிராம் என்ன போட்டிருக்கீங்களோ, அதே தான் திரும்பி கீழ எழுதிங்க. அவ்வளோதான். சரிங்களா? என்ன நீங்க வீடியோ போடுறீங்களோ, அதுக்கு சம்மந்தமான ஹேஷ்டேக்ஸ் இருக்கணும். அதுக்கு சம்மந்தமான கீவேர்ட் இருக்கணும். திரும்பி என்ன பண்ணணும்னா, இந்த ஹேஷ்டேக்ஸ் மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. ஹேஷ்டேக்ஸ் மட்டும் அப்படியே காப்பி பண்ணிட்டு, திரும்பி ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் விட்டு இங்க ஸ்பேஸ் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ணிட்டு, இதில ஹேஷ்டேக்ஸ் மட்டும் டெலீட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ ஹேஷ்டேக்ஸ் மட்டும் நீங்க அப்படியே டெலீட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது கீவேர்டா கன்வெர்ட் ஆயிடும். ஹேஷ்டேக்ஸோட இருக்குது ஹேஷ்டேக்ஸு, கீவேர்டு பொறுத்தவரைக்கும் ஹேஷ்டேக் இல்லாம இருக்குது கீவேர்டு. அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ இது வந்து முடிஞ்சுது. அப்படியே மேல நீங்க போஸ்ட் குடுத்தீங்கன்னா, போஸ்ட் ஆயிடும். அவ்வளோதாங்க விஷயம். ஸோ இதில எந்த ஒரு டவுட்டும் இல்ல. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? இதே போல தான் நீங்க Instagramலயும் பண்ணணும். இதே போல தான் நீங்க Facebookலயும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் வேற என்ன அப்டேட் இருக்கு ப்ரோ?
வேற என்ன டவுட் இருக்குன்னா, அந்த எஜுகோ ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ரோ நான் எஜுகோஸ்ட்ல கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். 3 டேஸ் கிட்ட ஆயிருச்சு. 24 ஹவர்ஸ் மேல ஆயிருச்சு. என்னால வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் பண்ணக்குள்ள எனக்கு எரர் தான் வருது. என்ன ப்ரோ பண்றது கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகோஸ்ட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. வாட்ஸ்அப் நம்பர் தெரியல எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், இல்ல மெயில் தரேன். ஓகேங்களா. ஸோ அவங்கள கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்க அப்டின்னா, அவங்க வந்து கோர்ஸ் அப்டேட் பண்ணலாம். கோர்ஸ் அப்டேட் பண்ணி குடுத்துருவாங்க. நீ ஆர்டர் ஐடி வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து அப்பயும் உங்களுக்கு ஃபில் ஆகல அப்டின்னா, எஸ்பிஐ உடைய கமாண்டர்ல போயிட்டு நம்ம இது பண்ணலாம். ஓகேங்களா. அதாவது லைவ் சாட் இருக்கு இல்லையா, எஸ்பிஐல லைவ் சாட் மூலியமா நான் வந்து குடுத்தோம் அப்டின்னா, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி ஸோ எஸ்பிஐல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்து அப்டேட் பண்ணி குடுத்துருவாங்க. ஆர்டர் ஐடி அப்டேட் பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க எஸ்பிஐல சப்மிட் பண்ணா சப்மிட் ஆயிடும். அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா. ஸோ இதாங்க நெறைய பேருக்கு நெறைய டவுட்டா போட்டுருந்து. இந்த பைமோட் ஆப் அடிக்கடிக்கு ஓடிபி கேட்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் சம்மந்தமா அதெல்லாம் பத்தி டவுட் கேட்டுருந்தாங்க. அதேபோல டாஸ்க் சம்மந்தமா. ஸோ எல்லா டவுட்டுமே இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, கிளியரா வந்து ஆன்சர் குடுத்துருக்கேன். இத தவிர வேற டவுட் இருக்குன்னா நம்ம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, பைமோட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மொபைல்ல எப்படி 2, 3 ஆப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஆப் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வீடியோ ரெடி பண்ணணும். ஸோ கண்டிப்பா ரெடி பண்ணிட்டு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா அப்லோட் பண்றேன். சரிங்களா. இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்த விஷயம் அன்பு அன்பு அஃபிஷியல். பை.